கடலூரில் பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டில் 35 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளன. குடும்பமே மருத்துவமனை சென்றதை நோட்டமிட்டு கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் சிக்குவார்களா? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி VMS நகரைச் சேர்ந்தவர் 40 வயதான தாவூத். ஓட்டுநரான இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வெளிநாட்டில் வேலைக்கு சென்றார். இந்நிலையில் அவரது மனைவி ஃபைரோஸ் பானு பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனால் குடும்பத்தினர் அனைவரும் மருத்துவமனைக்கு சென்றிருந்தனர். வீடு பூட்டப்பட்டிருந்ததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கதவை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். பின்னர் பீரோவை உடைத்து அதிலிருந்த 35 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் 22,000 ரூபாய் ரொக்கப் பணத்தையும் திருடிச் சென்றுள்ளனர். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய குடும்பத்தினர் வீட்டு கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது பொருட்கள் சிதறி கிடந்துள்ளன. மேலும் பீரோவில் இருந்த நகைகள் மற்றும் பணம் திருடு போனதை அறிந்து பன்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அத்துடன் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் மூலம் தடயங்களை சேகரித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை அடையாளம் காணும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். குடியிருப்பு பகுதியில் ஆள் இல்லாததை நோட்டமிட்டு வீடு புகுந்து கைவரிசை காட்டியது உள்ளூர் நபர்களா அல்லது ஏற்கனவே குற்ற வழக்கில் தொடர்புடைய கொள்ளையர்களா என விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டில் திட்டமிட்டு திருட்டு வேலையில் இறங்கிய கொள்ளையர்கள் விரைவில் சிக்குவார்களா? மற்ற இடத்தில் கைவரிசை காட்டுவதற்கு முன்பு போலீசார் உரிய விசாரணை மேற்கொண்டு அவர்களுக்கு கை காப்பு போட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாகும்.